ஆரம்ப கட்டமாக எங்களை கொஞ்சம் நிதி அனுப்பியிருந்தாங்க. எவ்வளோ இருக்கா பார்த்து சொல்லுங்க. 10,000 இருக்காண்ணா. 10,000. அம்மாஜி உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு ஆயத்தம்னா நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் சோதரங்கள் வளமையாக சொல்கிறதான் சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம் அண்ணா. வணக்கம். பாடம் எப்படி சுகமாக இருக்கீங்களா? பரவாயில்ல, சுகமாக இருக்கேன் ஓரளவு. ஆனால் காலையில் சாப்பிட்டீங்களா? நான் காலையில் சாப்பிடுதாண்ணா. மதியம் என்ன பாடு? மதியம் சாப்பிட்டீங்களா? ஆனால் மதியம் இது வரைக்கும் இல்லைண்ணா. இது வரைக்கும் நான் ஒன்றுமே சாப்பிடலண்ணா. இதுதாண்ணா ஒன்றுமே சாப்பிடலையா? அண்ணா ஒன்றுமே சாப்பிடல. இப்போ டைம் இப்போ 3 மணியாக போய் கொண்டிருக்குது. தவறும் ஆனால் 3:30 மணி 4 மணி ஆகும்னா எங்களை மதியம் சாப்பாடு நேரம் பண்ண 3:30 மணி 4 மணி தான் மதிய சாப்பாடு. ஆமாண்ணா. 3 மணி 4 மணி சவரம். நாங்கள் இந்த டீ டைம் இப்போ சவரம். அது எங்களுக்கு இங்கே உள்ளவங்களுக்கு பொதுவாக அது எங்கள் டீ டைம்னா எங்களுக்கு வந்து அது மதிய நேரம் சாப்பாடுண்ணா. எங்களுக்கு வந்தோன்னா நாங்கள் ஊரில் இருந்தோன்னா அங்கேருந்து பழகின நேர காலம்னா நாங்கள் பெரிய அளவு காலை சாப்பாடு எதிர்பார்க்குறது இல்லைண்ணா. மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு. அப்போ அதனாலனா மதிய சாப்பாடு ஒரு 3-4 மணிக்குண்ணா. இரவு சாப்பாடுன்றது வந்து ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டோன்னா அது ஒரு கிளம்புண்ணா. நாங்கள் மதியம் 1 மணிக்குள்ளே சாப்பிட்ருவோம். நாங்கள் இரவு சாப்பாடு வளமையாக ஒரு 8:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருவோம். 10-10:02 அது கொஞ்சம் நித்திர டைம் என்ன, கொஞ்சம் நித்திர டைமுகள் அது சாத்தியப்படாது எங்களுக்கு பழகிட்டு. மற்றது சவரம் எப்படி வலிகளெல்லாம் எப்படி இருக்குது, காயங்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன விளக்கம்? நாங்கள் ஏற்கனவே இப்போ வீடியோ பதிவு செஞ்சு போட்டோம்னாங்க. அப்போ அந்த வீடியோ பதிவு செஞ்சு போட்டு யாரும் வந்தவங்கள்ட்ட வந்து இப்போ பார்த்தவங்களா, உதவி செஞ்சவங்களா, என்ன விசாரிச்சவங்களா? ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கோங்கண்ணா. பார்த்துருந்து இப்போ பார்த்தவங்க நிறைய பேர் சொன்னாங்க அப்படி வீடியோ போட்டிருக்கோம், பதிவு ஆகியிருக்கு, நான் கமெண்ட்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னவங்கண்ணா. அப்போ உதவின்றவனா யாரும் வந்து சொல்லலைண்ணா. மற்றபடி வந்து பார்த்தவங்கண்ணா, வந்து சொன்னவங்க அப்படி பார்த்துருவோம், வீடியோ பார்த்தவங்க கமெண்ட் பண்ண மாதிரிலாம் சொன்னவங்கண்ணா. அது உதவின்ற ஒருத்தர். இப்போ உங்களோட எப்படி வலிகள்லாம் நோவெல்லாம் எப்படி இருக்குது, என்ன சொல்கிறீங்க? ஆனால் வலின்றதுனா பெரிய அளவு வலி இல்லை, நோவுன்றது பெரிய அளவு குறைவாக இருக்காண்ணா. மற்றபடி காயங்கள் கொஞ்சம் ஆறுறதுக்கு இருக்காண்ணா. அப்போ நீங்கள் இப்போ இறங்கி நடக்கக்கூடிய மாதிரிலாம் பாடுகள் இருக்குதா? ஆனால் இறங்கி நடக்கக்கூடிய நிலைப்பாடுகள் உண்டுண்ணா. என்னன்னு கேட்டால் இன்னொரு நபரோட ஒரு உதவியோடனா இறங்கி நடக்கணும்ண்ணா. அப்போ நீங்கள் இப்போ காலை தூக்கி வைக்க இறக்கி வைப்பீங்க, தனியாக தூக்கி வைக்க? ஆனால் காலை தூக்கி வைக்கலாம்ண்ணா, இந்த அளவுக்கு தூக்கலாம்ண்ணா. காலை தூக்கி அப்படி வைக்கிறேன்னு சொன்னால் என்ன? ஆனால் காலை நிலத்தில் வைக்கிறதுக்கெல்லாம் இன்னொருத்தர உதவி வேணும்ண்ணா. என்னால் இதுக்கான சரியான கடுமையான ஒரு பாரம் இருக்கிறனால இன்னொருத்தர உதவியால் தானே கீழே வைப்பேன். இப்போ மனைவி இல்லாட்டி மகன் யாராவது வந்தாலும் உதவி பண்ணுவாங்க காலைகளை வைக்க. இது ஒரு சாதாரணமான ஒரு 4-5 கிலோ மாதிரி பாரம் உண்டுண்ணா அது. அப்போ நீங்கள் படுக்கக்குள்ளலாம் சரியான ஒரு எப்படி லேசாக இருக்குது அவங்களுக்கு? ஆனால் தலையணை வச்சுன்னா தலையணை மேலே காலை வைத்து அப்படி தான் செய்கிறதுனா ஒரே நிலையில் தான் படுக்கணும். திரும்பி படுக்க அந்த மாதிரி சாத்திய பொருள் இல்லைன்னா ஒரே நிலையில் படுக்கணும். மற்றது என்ன மாதிரி கிளினிக்கெல்லாம் போனீங்களா, என்ன விளக்கம் அது புறவு? ஆனால் இல்லைண்ணா, கடந்த ஒரு 2 மாத காலமாக கிளினிக் போகலண்ணா, பொருளாதார பற்றாக்குறையினால். இப்போ அதனாலண்ணா இனி வருங்காரங்களில் போகாமல் அப்படியே இருந்தேன்னா இருக்கணும். அப்படி இங்கேருந்து போகிறதுக்குன்னா பில் 1000 பண்ணால் ஒரு 3000-3500 ரூபா எடுக்கிறாங்கண்ணா. 3000-3500 எடுக்கிறாங்க. அப்போ அதனாலண்ணா அந்த பற்றாக்குறையினாலண்ணா நாங்கள் அப்படியே இருக்கோம். அப்போ நீங்கள் காலையில் 7 மணிக்கு வலிக்குது போன ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ இந்த மத்தியானத்தில் வந்துடுவீங்களா, என்ன விளக்கம்? அண்ணா காலையில் இடத்துல இங்கே என்னன்னா ஒரு 7 மணிக்கு புறப்பட வெளிக்கிட்டானா பின்னேரம் ஒரு 3:30 மணி ஆகும்னா வர்றதாங்க. ஏன்னு கேட்டோன்னா அதுக்கு முதல்ல வந்தேன்னா டிக்கெட்லாம் வாங்கி 1 மணிக்கெலாம் வரவங்க இருக்காங்க. வேறு 1 மணிக்கெலாம் வந்து டிக்கெட் வாங்கணும். நாங்கள் போகிற நேரம் 150-160 மாதிரி தான் டிக்கெட் கிடைக்கும். பின்னே அதை இருந்து பார்த்துட்டு வர நேரம்னா பின்னே ஆட்டோ வேறு நின்று வெயிட் பண்ணுறதுக்குன்னா அவருக்குரிய சார்ஜை வாங்குவார். அப்போ அதனாலனா 3500 மட்டும் எடுப்பாங்கண்ணா. ஒவ்வொரு நாளைக்கு போகிற நேரம்னா சரியான சனத்துக்கு குறைவாக இருக்கிற நேரம்னா பார்த்துட்டு நேரத்தில் வந்துடலாமண்ணா. கூடிய அளவு நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். 3:30 மணி 4 மணி ஆகும் விட்ட வர. இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு அப்புறம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் கிளினிக் போனால் ஏச மாட்டாங்களா? ஏசுவாங்க தானே, கட்டாயமாக ஏசுவாங்க.
வரல போகலன்னு சொல்லி ஏசுவாங்க ஏன்னா கிழமை எனக்கு கிளினிக் இருந்ததுண்ணா கிழமை உள்ள கிளினிக் இல்லைன்னா நான் போக மாட்டேன் காரணம் இப்போ மாதம் கட்டாயம் அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட 14,000 ரூபா வேணுமேண்ணா போயிட்டு வர மட்டும் அப்படின்னு சொல்லிட்டுனா அதனால அது போகலை. குளிசை எல்லாம் துப்புரவாக இருக்கா எல்லாம் குளிசை எல்லாம் உங்களுக்கு? ஆனால் குளிசைன்றதுனா இப்போ குடிச்சு நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் காலமாகுது. குளிசெல்லாம் முடிஞ்சிட்டேண்ணா ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டு. நீ ஹாஸ்பிட்டல் போனால் குளிசை தருவாங்கண்ணா நீ ஹாஸ்பிட்டல் போகாத காரணத்தினால குளிசை இல்லைண்ணா. இப்போ நாங்கள் வந்த நோக்கம் என்னென்னு தெரியுமா? நாங்கள் வந்தது சும்மா உங்களை பார்த்துட்டு போதான் வந்தாங்க. நோக்கம் என்ன? எங்களை பார்த்தோன்னே என்ன யோசிச்சு நீங்கள்? இல்லை அண்ணா வந்திருக்காரு வீடியோ போட்டோண்ணா வந்திருக்காரு அப்படின்னு ஒரு மனதில் ஒரு ஆறுதல் ஒன்று இருந்ததுண்ணா. நாங்கள் ஒரு அலுவலாக வந்து அப்படியே போவோம் மட்டும் தான் வந்து நாங்கள் வழியில் எப்படி வந்து நாங்கள் ஒரு என்னென்னு பார்ப்போமே ஒரு எதுவும் உதவி எதுவும் கிடைச்சிட்டா யார் வந்தவங்களா என்னென்னு இருக்கா பார்த்துட்டு போவோமே. சரியா வந்து நாங்கள் சரியண்ணா சரி நாங்கள் வேறு ஒன்றுக்கும் பாருல உங்களுக்கு. சரியண்ணா சரிதானே? அப்போ நாங்கள் வந்ததை யோசிச்சிருப்பீங்க அண்ணா வராரு. இல்லை அண்ணா வராரு ஏதாவது உதவி யாராவது கொடுத்துருப்பாங்க அண்ணா எடுத்துகிட்டு வர்றான்னு நினைக்கிறது உண்டு தான்ண்ணா. அப்படியான நன்றி நன்றி. அந்த நம்பிக்கைக்கு அமைவாக எங்களை ஜேமில் இருந்து எங்களோட அம்மா ஒரு ஆள் வளமையாக எனக்கு உதவி செய்கிற அம்மா ஒரு ஆள் இந்த பதிவை பார்த்த உடனே தம்பி முதல்ல அவரை கிளினிக்கு போக சொல்லுங்க, முதல்ல அவரை ஒரு கிளினிக்கு போக சொல்லுங்க, அந்த குளிசையெல்லாம் பெரும்பாலும் முடிஞ்சிருக்கும், மற்ற நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் அப்போ முதல்ல கிளினிக்கு போக சொல்லுங்க சொல்லி அவங்க எங்களுக்கு ஆரம்ப கட்டமாக எங்களை கொஞ்சம் நிதி அனுப்பியிருந்தாங்க. எவ்வளோ இருக்கா பார்த்து சொல்லுங்கள். அண்ணா 10,000 இருக்காண்ணா. 10,000 அம்மா ஜேமன்லேருந்து அனுப்பின அம்மாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவங்களுக்கு என்ன உண்மையிலே மிக மிக நன்றி ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். என்கிட்ட நாங்கள் இருக்க கஷ்ட சூழ்நிலைலாம் இந்த மாதிரி ஒரு உதவி செய்கிறது பெரிய விஷயம் வேண்டாம். அவங்களுக்கு 20,000 கிடைக்கணும்னா மிகவும் இதாக நான் வேண்டிக்கொள்கிறேன். என்கிட்ட உண்மையிலும் வீடியோ பார்த்ததுக்கான இது வரைக்குமே யாருமே ஒரு இது ஒன்று இல்லைண்ணா. இந்த மாதிரி ஒரு பார்த்து உதவி செய்கிறாங்க அப்படின்னாலும் உண்மையிலும் பெரிய ஒரு மனம் படுத்துவாங்க. நாங்கள் சரி சார். நீங்கள் இப்போ கிளினிக் எப்போ போவீங்க? ஆனால் வர புதன்கிழமை எனக்கு கிளினிக் போகக்கூடிய வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்கண்ணா. இப்போ அதனால எனக்கு போகலாண்ணா. முதல் வேலையாக நீங்கள் அதை செய்ய கட்டாயம்ண்ணா. நான் அடுத்த கட்டங்களில் வரக்குள்ள அண்ணனுக்கு 2 கிளினிக் போகணும், 2 கிளினிக் போயிருக்கிறேன், நீங்கள் அந்த காசில் குளிசெல்லாம் தான் இருக்கணும், அதெல்லாம் பிரச்சனை இப்போ நல்ல நீங்கள் சொல்ல வேணும். வரக்குள்ள சொல்ல வேணும். கட்டாயம்ண்ணா. சரிதானே? சரி உறவுகளே, எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் சகோதரங்கள் பயிரும் பட்சத்தில் வந்து இப்படியான நிலப்பாடு இருக்கிற உறவுகளோட சகோதரங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவிகளை நாங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்களோட வீடியோவில் வந்து பயிருங்க. வருகிற அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம உங்களை சந்திப்போம். நன்றி.